வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அதிரடியான கதைக்களத்தில் நம்ம விஜய் எனக்கும் சொத்துல பங்கு உண்டு அப்படின்னு நிரூபிக்காங்க. அதோட 30% பங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு சொத்தை யார் பங்கு வைக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல சும்மா கோவமாகவே கார்த்தி நம்ம விஜய் அப்படியே அடிக்க ஓங்குறாங்க. ஏ கார்த்தி சும்மா இரு அப்படின்னு வீரா எல்லாம் தடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வள்ளியம்மா அப்படியே விஜயை கழுத்தை நெரிச்சி கொல்லதுக்கு ஓடுறாங்க. இந்த பாரு, பொம்பளை பிள்ளைய பெற்று இப்படியா அதுக்கு வஞ்சன்ஸை ஊட்டி இப்படி யாரெல்லாம் பழி வாங்கணும்னு இப்படியா ஊட்டி வளர்ப்ப, நீ இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சு அது இப்போ எங்கள் உயிரை வாங்க இங்கே நிற்குது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடி அம்பிகா அப்படின்னு நம்ம வள்ளியம்மா அம்பிகாவுக்கிட்டையும் சண்டைக்கு போகிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள ஒரே பரபரப்பு. இந்த விஜயோட பித்தலாட்டத்தில் ராமச்சந்திரன் குடும்பம் கண்ணீர் வடிக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, எங்கள் அண்ணனோட கொலை வழக்கில் இந்த விஜய் சம்மந்தப்பட்டிருக்கா, இவ தான் அந்த டேக்டு போட்ட அந்த லேடியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வீராவுக்கு சந்தேகம் வருது. அதை டிடெக்டிவ்கிட்ட காட்டி இந்த காரோட பிரேக் ஒயர் எல்லாம் கட் பண்ணி விட்டது இவ தான். அப்போது எங்கள் அண்ணனும் சரவணனும் சாவதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு திருப்பு முனை பாயிண்டாக பிடிக்கிறாங்க. விஜயோட கொலை பழி நம்ம பாண்டியன் வழக்கில் விஜய்க்கு மேலே விழுது. விஜயை உள்ளுக தள்ளிக்கிட்டு அவள் போலி பத்திரம் போட்டு தான் இந்த சொத்தை எங்கள் சொத்தை ஆக்குபேட் பண்ணுனா அப்படின்னு நிரூபித்து நம்ம வீரா மீட்டு கொண்டு வராங்க. விஜய் கம்பி எண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. அவ்வளோ பெரிய தில்லுமுல்லை பண்ணிக்கிட்டு நம்ம விஜய் எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டிட போகிறோம் அப்படின்னு நினைக்க நேரம் நம்ம வள்ளியம்மா நான் எனக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குது, நான் சைன் போடலையே, அப்புறம் இருக்க எப்படி இந்த பத்திரம் செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்க நேரம் ராமச்சந்திரனோட 30% ஷேர் தான் எல்லா அசையா சொத்தோடு இது வள்ளிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொத்தை பங்கு வைக்கும், வள்ளியக்கு 30% கொடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு சொத்தை யார் பங்கு வைக்கிறது, விஜய் ஓடிடு விட மாட்டேன் உயிரோடிய அப்படின்னு நம்ம மாறன் கார்த்தி இவங்க எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. நம்ம வள்ளி வரைஞ்சி கட்டிக்கிட்டு விஜயோட அம்மா கிட்ட போகிறாங்க. ஏண்டி பொம்பளை பிள்ளைய பெற்று இப்படி உயிரெடுக்க நீ வளர்த்து வச்சிருக்கியா, அவ்வளோ பொறாம வஞ்சன்ஸை ஊட்டி நீ வளர்த்து வச்சிருக்க, அது இப்போ பண்ணுறத பாரு அப்படின்னு அந்த இடத்துல சாடுறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை தலை தூக்கி பூகம்பமாக வெடிக்குது. இந்த விஜயோட பித்தலாட்டத்துக்கு அளவு இல்லாமல் போயிடுது. நம்ம மாறன் இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம இவரெல்லாம் அப்போவே தீர்த்து கட்டியிருக்கணும், பாவம் முன்னியம் பார்த்தா இந்த நிலைமை தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பத்திரம் போட்டு கள்ளத்தனமாக அப்பா கிட்ட சைன் வாங்கினது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். இந்த கடையில் வச்சு தானே இந்த சைனை வாங்கினா, அது யார் அப்படின்னு அந்த இடத்துல கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கின ஆசாமியை கண்டுபிடிக்கிறாங்க. வெளுத்தெடுக்கிறாங்க. மாறன், என்னடா நினச்சிருக்க, நீ எதுக்காகடா இந்த பத்திரத்துலலாம் எங்கள் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கினா, எல்லாம் விஜய்க்காக தானே. ஆமாங்க, விஜய் எனக்கு நிறைய காசு தந்து என்ற பணக்காரனா ஆக்குவா அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்தேன். ஆனால் அவள் எனக்கு ஒன்றும் தரலை, இந்த பணத்தை இதெல்லாம் சைன் வாங்க சொன்னது தான் விஜய் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. டே, என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா கிட்ட அவங்களுக்கு தெரியாமல் இப்படி போலித்தனமாக சைன் வாங்கியிருக்கே, உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நீ வேறு பேப்பர் கேட்டா அப்படின்னு நினச்சி சைன் போட்டிருக்கோம் எங்கள் அப்பா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக அடித்து விளாசி வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம மாறன். இதை கொண்டு வச்சு இவரை கொண்டு வச்சு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா கையெழுத்து வாங்கினது தான், அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வீட்டுக்குள்ளே குழம்பி ஆளுக்கு ஒரு யோசனை பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஜயை எப்படி வீட்டை விட்டு விரட்டணும், இந்த பத்திரம் எல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் தான் நம்ம வீராவுக்கு ஒரு யோசனை வருது. ஏன் எங்கள் அண்ணனோட கொலை வழக்கில் அந்த டேக்டூ போட்டுட்டு தெரிஞ்சால, அது ஏன் இவ்வளோ பெரிய ப்ராடு பண்ண நேரம் அது விஜயா ஏன் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அது விஜய் தான். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு எண்ணம். அதில் மாறன் ராகவன் போகக்கூடிய காரில் அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி அவங்களுக்கு ஆபத்து உண்டாக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறதுல அது தெரியாமல் எங்கள் அண்ணனுங்க மேலே இது மோதி இருக்குது. அப்போ இதுக்கு பிரச்சனை எல்லாம் விஜய் தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கிட்ட போகிறாங்க. அவங்க
ராகவன்கிட்ட வந்து சொல்லுறாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதில் காரோட பிரேக் ஒயர் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டது வேற யாரும் இல்லை, இந்த விஜயா தான் இருக்கும். நிச்சயமா மேடம் அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது போதும், இனி இவளை எங்கள் அண்ணன் சரவணை 2 பேரையும் வந்து கொலை பண்ணது இந்த விஜய் தான் அப்படின்னு வந்து நம்ம அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த வழக்கையே வந்து விசாரணைக்கு வந்து கொண்டு வந்து நம்ம விஜயை வந்து குற்றவாளி கூண்டில் வந்து ஏற்றி விட்றாங்க. பக்கா எவிடன்ஸை வந்து காட்டுறாங்க. இந்த பாரு, நீ தான் பண்ணினது, எங்கள் அண்ணனோ சரவணோ அவங்க ஃப்ரெண்டும் சாவதுக்கு காரணம் நீ தாண்டி. இந்த பிரேக் ஒயரை நீ தான் காரில் வந்து கட் பண்ணியிருக்கா. இது எதுக்காக நீ கட் பண்ணானா, மாறனும் ராகவனும் தான் இந்த காரை ஓட்டிட்டு வந்தாங்க. அவங்க வந்து போய் சேரணும், அவங்கள பழிவாங்கிறதுக்கு பண்ணால் அதில் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோ தெரியாதனமாக வந்து விழுந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தானடி காரணம், நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோர்ட்டில் வாதாடி வந்து நம்ம பாண்டியன் கொலைக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம வீரா. கண்மணிக்கு ராகவன் மேலே இருந்த கோபத்தையும் வந்து போய்க்கிறாங்க. எங்கள் அண்ணனை கொன்னது வந்து ராகவன் தான் அப்படின்னு வந்து நினச்சி தான் நம்ம கண்மணிக்கு பயங்கர கோபம் நம்ம ராகவன் மேலே. இப்போ ராகவனுக்கும் குற்ற உணர்வு போயிருங்க. குற்ற உணர்வு போய் நான் வந்து கொல்லலை அந்த பாண்டியனை கொன்னது வேறு யாரும் இல்லை, விஜி தான். அவள் தான் நம்மளுக்கு தெரியாமல் காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சுட்டாங்க. நம்ம உண்மையை வந்து அப்படியே வந்து எல்லாம் நிரூபிச்சுறாங்க நம்ம வீரா. அதோட பார்த்தோம்னா இந்த விஜய் அது மட்டும் இல்லை, எங்கள் மாமாவுக்கு தெரியாமல் போலி பத்திரத்தை காட்டி அதில் சைன் வாங்கி இந்த வீட்டை அபகரிச்சவா அப்படின்னும் வந்து வெட்ட வெளிச்சி பண்ணி அவளை கம்பி என்ன வச்சுறாங்க. விஜயோட அம்மாவும் நம்ம செய்த சூழ்ச்சி தந்திரம் எல்லாமே வந்து இந்த வீரா வந்து முறியடிச்சிட்டா. இனி ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை நிரூபிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். கடைசியில் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. என்னையும் உண்மையை தான் ஜெயிக்கும், என்னைக்கும் போலி பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து நிலைச்சி நிற்காது அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து அப்படியே வந்து விஜயை வந்து தோல் உரிச்சி காட்டிட்டாங்க. விஜய்க்கு வேற வழி இல்லை, கைதாகி ஜெயிலுக்கு போகிறாங்க. நம்ம ராகவனும் கண்மணியை வந்து சேராங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க நேரத்தில் 2 பேரும் சேர்த்து வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்கங்க. நம்ம ராமச்சந்திரன் வீரா தான் எல்லாம் இந்த வீட்டோட குலதெய்வம். இந்த வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனையும் வந்து இவ தான் வந்து காப்பாற்றிருக்கா. இவ எனக்கு மருமகா இல்லை மகா அப்படின்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வீரா வந்து செய்த செயலை வந்து நினச்சி வந்து பெருமைப்பட ஆரம்பிச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த கூடிய சீக்கிரம் இதுதாங்க நடக்க போகிறது.